தைப்பூசத்தில் முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? தைப்பூசத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் ஒரு அற்புதமான தினமே தைப்பூச தினமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் தினத்தில் தான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் உள்ளது. தைப்பூச நன்னாளானது முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாகும். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி 21ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 11 வரை 21 நாட்கள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம். மாலை அணிந்தோ மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம். 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வேண்டி விரதத்தை துவங்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம் பாடலை தினமும் பாராயணம் செய்ய வேண்டும். 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் தைப்பூச தினமான பிப்ரவரி 11 அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி உபவாசமாக இருந்து விரதத்தை இருக்கலாம். தைப்பூசம் அன்று விரதம் இருந்து மாலையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து வழிபட்டு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். முடிந்தவர்கள் தைப்பூசம்